திருச்சபையிலே ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வு. கும்பகோணத்துக்கு பக்கத்துல நல்லா கேளுங்க, ஒரு விசேஷமான நிகழ்வு இது. கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருவிசைநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர். எந்தெந்த ஊருக்கெல்லாம் முன்னாடி திரு அப்படிங்கிறது வருதோ அந்த ஊரெல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. திருச்சிராப்பள்ளி, திருவானைக்கோவில், திருவரங்கம் மாதிரி திருன்னு வர்றதெல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். மாதிரி கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருவிசைநல்லூர் அப்படின்னு ஒரு ஊரு. அந்த கிராமத்துல ஸ்ரீதர் வெங்கடாச்சாரிய ஐயங்கார்னு சொல்லி ஒரு ஐயர், ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், நீதி நேர்மை தவறாம ஒழுக்க நெறியோட இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இந்த திருவிசைநல்லூர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி போனா திருவிடைமருதூர் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல மகாலிங்க சுவாமி அப்படின்னு சொல்லி ஒரு சிவபெருமான் இருக்கார், ஒரு விசேஷமான ஸ்தலம். அந்த சுவாமி மேல அந்த ஐயருக்கு அதீதமான ஈடுபாடு, அவர் நினைக்காத நாள் இருக்காது. ஸோ அந்த மாதிரி அவர் ரொம்ப பக்தி நெறியோட இருந்தாராம். ஒரு அமாவாசை தினத்தன்னைக்கு அவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு நாள், திவசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ உங்க மாதிரி வீடுகள் எல்லாம் திவசம் அப்படின்னாக்கா எங்களை கூப்பிட்டு பண்ணுவீங்க. எங்க மாதிரி ஆட்கள் வீட்டுல திவசம் அப்படின்னாக்கா எங்களுக்குன்னு ஒரு வாத்தியார் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு திவசம் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி அவர் வீட்டுல அவங்க அப்பா அம்மாவுக்காக அமாவாசை திவசத்துக்கு எல்லாம் ரெடி பண்றாரு. பொதுவாகவே நம்ம வீடுகள்ல அப்பா அம்மாவுக்கு திவசம் வருது அப்படின்னு சொன்னாக்கா அந்த திவசத்துக்கு 30 நாள் முன்னாடி எந்த கோவில்களையும் நம்ம பேர்ல அர்ச்சனை பண்ணிக்க கூடாது அப்படின்னு சம்பிரதாயம். அது மாதிரி திவசத்தன்னைக்கு திவசம் கொடுத்து திவசம் முடியும் வரைந்திலும் தான தர்மங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சம்பிரதாயம். ஸோ அந்த வகையில் அந்த ஐயர் திவசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒருத்தன் போனான். சுவாமி, நான் சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சுங்க, என்னால ரொம்ப முடியல, கண்ணெல்லாம் இருட்டு போயிடுத்து, ஏதாவது ஆகாரம் கொடுங்க அப்படின்றான். அவர் பார்த்தா அடுத்த சனமே அவன் இறந்து போயிடுவான் போல, அவள் நொடிச்சிருக்கான். ஒரு சிரார்த்தம் இருந்தாலும் பரவாயில்ல மறந்துட்டு உள்ள சிரார்த்தத்துக்கு ரெடி பண்ணி வச்ச பொருள் எல்லாம் கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டார். நல்ல வயிறார சாப்பிட்டு, சுவாமி சந்தோஷமா இருங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கட்டும் சொல்லி வாழ்த்திட்டு போயிட்டான். இவர் திரும்பி வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி அடுத்த சிரார்த்தத்துக்கு எல்லாம் புதுசா ரெடி பண்றாரு. ரெடி பண்ண சத்த நேரத்துல வாத்தியாரெல்லாம் வந்தாங்க. அதுக்குள்ள அந்த வாத்தியாருக்கெல்லாம் தகவல் போயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு சிரார்த்தத்துக்கு முன்னாடி தான தர்மம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் வாத்தியார்ல என்ன சொல்லிட்டாங்களா, இந்த மாதிரி நீ முறையை தவறி தான தர்மம் பண்ணதுனால உனக்கு சிரார்த்தம் நாங்க பண்ணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. சிரார்த்தம் பண்ணலன்னா அப்பா அம்மாவுடைய சாபத்துக்கு ஆளாயிடுவோம். ஸோ என்ன பண்ண புரியாம கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்தாலும் அப்ப அந்த வாத்தியார் ஒரு உபாயம் சொன்னாராம், கங்கையில போய் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சிரார்த்தம் பண்ணலாம், அந்த தோஷம் நீங்கிடும் அப்படின்னாராம். திருவிசைநல்லூர்ல இருந்து கங்கைக்கு போயிட்டு வரதுல அடுத்த சிரார்த்தமே வந்துடும். அந்த காலத்துல வாகன வசதி எல்லாம் கிடையாது இல்லையா. அப்போ இவருக்கு ரொம்ப மனசு சங்கடம். அப்பெல்லாம் வீடுகள்ல சின்ன சின்னதா கேணி வச்சிருப்பாங்க. அவர் வீட்டுக்குள்ள சின்னதா வட்டமா ஒரு கிணறு இருந்ததாம். இங்க போய் எட்டி பார்த்தாரா, அந்த கிணறுக்கு அடியில கொஞ்சம் போல தண்ணி கிடந்ததாம். நல்லா சுவாமியை பிரார்த்தனை பண்ணி, கங்கா தேவிய மனசுல பிரார்த்தனை பண்ணி அந்த கிணற்ற உட்கார்ந்தாராம். உட்கார்ந்த உடனே கங்காஷ்டகம் அப்படின்னு சொல்லி ஒரு சுலோகம் நெட்ல போய் பாத்தீங்கன்னா உடனே வந்துடும். கங்காஷ்டகம் அப்படிங்கிற சுலோகத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தாராம். இவர் அந்த சுலோகத்தை சொல்ல 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 அந்த கேணியில இருந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துச்சான். இந்த சுலோகம் முடிக்கும் பொழுது இந்த ஏரி கடை போற மாதிரி கேணியில இருந்து தண்ணி எல்லாம் வழிய கொட்ட தொடங்கிடுதான். நல்லா கொட்டின ஜலம் ஜல ஜல ஜலன்னு வீடு ஃபுல்லா நிறைஞ்சு வெளியில போய் வீதி ஃபுல்லா அந்த ஊரே ஜலமா இருக்கு. ஊரு ஃபுல்லா வெள்ளக்காடு. எல்லா மக்கள் என்னடா ஒரு சுவாமி வீட்டுல தண்ணியா வருது, எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து பார்த்தா அவர் வீட்டுல இருந்து தண்ணி கொட்டி போயிட்டு இருக்கு, ஆறா போயிட்டு இருக்கு. அந்த சிரார்த்தம் பண்ண மாட்டேன்னு சொன்ன வாத்தியாரெல்லாம் வந்துட்டாங்க. வந்தா உடனே பிரவாகையா கொட்டிட்டு இருக்கு கிணத்துல இருந்து. சுவாமி, நீங்க இந்த தீர்த்தத்துல குளிச்சிட்டீங்கன்னா கங்கையா உங்க ஆகம் தேடி வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டா, இதை விட பெரிய பாக்கியம் யாருக்கும் கிடையாது, குளிச்சுட்டுங்க. குளிச்சாரு. உடனே வாத்தியாரெல்லாம் சிரார்த்தம் பண்ணி வச்சாங்க, போயிட்டாங்க. சோ அந்த நிகழ்வு நடந்த ஒரு தினம் கார்த்திகை மாசம் அமாவாசை அப்படிங்கிறார் அன்றைய தினம். சோ இன்றைக்கும் அந்த திருவிசைநல்லூர்ல அந்த ஸ்ரீதர் வெங்கடேஷ் ஐயர் வீட்டுல அந்த கிணறு இருக்கு. இன்னும் அதை பரிபாலனை பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 7 தினங்களா ஒவ்வொரு வருஷம் 10 நாட்களுக்கு திருவிழா.
10வது நாள் அமாவாசை. அந்த அமாவாசை அன்றைக்கு அந்த கிணத்துக்கு அழகா பூஜைகள்லாம் பண்ணி வேத பண்டிதர்கள்லாம் வந்து நிறைய வேத மந்திரங்கள் ஓதி அந்த கிணறுக்கு இன்னைக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்பேற்பட்ட ஒரு தினம் வரக்கூடிய அமாவாசை. அப்ப அந்த அமாவாசை தினத்தன்னைக்கு நம்மலாம் வீட்டுல கங்கா தேவியை பிரார்த்தனை பண்ணி நம்ம முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணாக்கா நமக்கு வரக்கூடிய தோஷங்கள் எல்லாம் சிறப்பா நீங்கும் அப்படின்னு ஐதீகம். நல்லா மனசுல வாங்கிக்கங்க. வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அது மாதிரி வரக்கூடிய இந்த கார்த்திகை அமாவாசைக்கு அப்படி ஒரு பலன். சுவாமி நல்லா பிரார்த்தனை பண்ணி அமாவாசைக்கு வீட்டுல முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணாக்கா எல்லா சுகசௌகரியமும் கிடைக்கும் அப்படின்னு விதி. அதே மாதிரி சமய காலமா நம்ம எல்லாம் போய் தங்கம் வாங்குறோம். ஒரு நாள் என்ன நாள் அது? அட்சய திருதியை. அன்னைக்கு போய் எல்லாம் தங்கம் வாங்கிட்டு இருக்கோம். அதே போல ரம்பா திருதியை அப்படின்னு ஒரு தினம், இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ரம்பா திருதியை அப்படின்னா ஒரு பொண்ணு அழகா இருந்தா என்ன சொல்லுவாங்க? ரம்பை, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை இவங்கெல்லாம் தேவலோக கன்னிகைகள். ஒரு ஊர்ல அழகா இந்திரலோகத்துல இந்திரன் இந்திராணி உட்கார்ந்து இருக்காங்களாம். அவங்க முன்னாடி அவங்க 3 பேரும் நடனம் ஆடிட்டு இருக்காங்களாம். அந்த மாதிரி இருக்கும்போது ரம்பைக்கு ரொம்ப அழகு. அதனால அவளுக்கு அப்பவே அந்த அவார்டெல்லாம் கொடுத்திருக்காங்க. தலையில ஒரு பெரிய கிரீட வச்சிருப்பா. அதான் முதன்மை அழகு. வேகமா ஆடும் பொழுது அதை எது கீழே விழுந்துடுத்தான். கீழே விழுந்துச்சுன்னு சொன்னாக்கா அந்த அழகி பட்டம் போயிடுமா. அதனால இந்த ரம்பாவுக்கு அழகு கீழே விழுந்ததுனால மேனகை, ஊர்வசி எல்லாம் சிரிச்சுட்டு ஓடி போயிட்டாங்களாம். அப்ப இவங்களுக்கு அந்த பட்டம் போயிடும், அடுத்து நமக்கு வந்துடும் சொல்லி ஒரு ஆசை. இந்த அம்மா மறுநாள் காலையில இந்திரனை பார்த்து ஏதாவது எனக்கு உபாயம் சொல்லுங்க அப்படின்னாங்க. சொன்னாராம், சிவபெருமான நோக்கி பார்வதி தேவி பூலோகத்துல போய் மகிழ மரத்தடியில ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க, நீ போய் அவங்கள நோக்கி பிரார்த்தனை பண்ணா உன் சாபம் நிவர்த்தி ஆகுன்னாங்க. உடனே அந்த பொண்ணு ரம்பை அங்க இருந்து கீழே இறங்கி வந்தாங்களாம். வந்து பார்த்தா உலகம் ஃபுல்லா ஒரே விளக்கமயமா இருக்கான். ஏன்னா அதுவும் நடந்த நிகழ்வு கார்த்திகை மாதம். அதனால நிறைய தீபமா ஜொலிச்சிட்டு இருக்கான். வந்து அந்த அம்மா நம்ம பார்வதி தேவியை பார்த்து மஞ்சள்லயே பார்வதி தேவி உருவம் வைத்து அவங்களுக்கு வழிபாடு பண்ணாங்களாம். அந்த வழிபாடு பண்ணின உடனே அதுல அழகுல மயங்கி அந்த வழிபாட்டுல மயங்கி பார்வதி தேவி வந்து சொர்ண சௌந்தர்யா காட்சி கொடுத்தாங்களாம். நம்ம சாமி பேர் என்ன? சிவகாம சௌந்தரி. சௌந்தரி அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். அப்ப அவங்க சொர்ண சௌந்தரி நிறைய தங்கமா போட்டுட்டு அழகா காட்சி கொடுத்தாங்களாம். அதுல இருந்து அந்த ரம்பைக்கு திருப்பி அந்த அழகி பட்டம் கிடைச்சதுதான். அது மாதிரி இன்னும் நீ அழகா போயிடுவேன்னு சொல்லி ஒரு உபாயத்தை கொடுத்தாங்களாம். அது என்னைக்கு அப்படின்னாக்கா அமாவாசை போய் 3வது நாள். 2வது நாள் திருதியன் பேரு, 3வது நாள் திருதியை அப்படின்னு பேரு. அந்த அமாவாசை போய் 3வது நாள் அன்னைக்கு நம்ம எல்லாரும் சுமங்கலி எல்லாம் கன்னி பொண்ணுகளா வீட்டுல குளிச்சுட்டு பார்வதி தேவியும் இந்திரன் இந்திராணி ரம்பையை நோக்கி பிரார்த்தனை பண்ணாக்கா நமக்கும் அழகு கூடும் அப்படின்னு விதி. திடீர்னு பாருங்க கொஞ்ச நாள் கழிச்சு யாராவது பாத்தீங்கன்னா அழகா இருக்கு அப்படின்னு கேட்போம், இல்ல மெலிஞ்சிட்டேன்னு கேட்போம். அப்ப அந்த மாதிரி அந்த திருதியை 3வது நாள் அன்னைக்கு அவங்க நினைச்சு பிரார்த்தனை பண்ணாக்கா நமக்கும் அழகு கூடுமா. அப்படி ஒரு விசேஷமான தினம். அதனாலதான் அதுக்கு ரம்பா திருதியை அப்படின்னு பேரு. இவ்வளவு விசேஷங்கள் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு. அதனால அவசியம் அமாவாசை போய் 3வது நாள் அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அழகு வரலனாலும் இருக்க அழகு போகக்கூடாது பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே மாதிரி அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு சோமவார பூஜை, 3வது சோமவார பூஜை. அதுக்கு அடுத்த திங்கட்கிழமை 4வது திங்கட்கிழமை 4வது சோமவார பூஜை. இது ரெண்டுமே சாயந்தரம் 5 மணிக்கு நடக்கும். வரக்கூடிய திங்கட்கிழமை 3வது சோமவார பூஜை சாயந்தரம் 5 மணிக்கு, 4வது வார சோம பூஜையும் சாயந்தரம் 5 மணிக்கு நடக்கும். 4வது வார சோம பூஜை அன்னைக்கு 108 சங்காபிஷேகம். சாமிக்கு 108 சங்காபிஷேகம் 4வது சோமவாரத்து அன்னைக்கு விசேஷமா நடக்க இருக்கு. எல்லாரும் தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க, எல்லாத்தையும் அவசியம் கோயிலுக்கு கூட்டு வந்துருங்க. பார்வதி